ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாட் சமையல். இன்றைக்கி முட்டை குழம்பு தாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 பெரிய வெங்காயம் நைஸாக அரைஞ்சிருக்கேன், 1 தக்காளி, உருளைக்கிழங்கு 2 தோல் சீவி வச்சுருக்கேன். இதில் ஒரு லெமன் சைஸு புளி, கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். இதில் தேங்காய் ஒரு ஸ்பூன் பெருஞ்சிருவோம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் குறன்னு. இது முட்டைக்கான மசாலா. ஒரு 3 பட்டை மிளகாய், 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் பெருஞ்சிருவோம் வச்சு அதை அம்மியில் வச்சு அரைச்சிக்கணும். அதுக்கான சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்து நைஸாக சீவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் அரைச்சிக்கலாம். மசாலா அரைச்சிக்கிட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை மட்டும் வச்சுப்போம். நம்ம இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம குழம்பு ரெடி பண்ணிப்போம். ஒரு வாணலி வச்சுக்கிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், கருவடகம் இருக்கு இல்லையா, அது 1 ஸ்பூன், அந்த வடகத்தை போட்டு தாளிச்சுப்போம். இதுக்கு வடகம் போட்டு தாளித்தா நல்லா வாசனையாக இருக்கும். 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் அரிஞ்சோம் இல்லையா, அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை போட்டு அடுத்தது தக்காளி. நான் குழம்புலேயே உப்புலாம் போட்டு கரைச்சி தான் வச்சுருக்கேன், அதனால் இதில் நான் உப்புலாம் சேர்க்கலை. இப்போ உருளைக்கிழங்கு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச இந்த குழம்ப அதில் ஊற்றி நல்லா ஒரு கொதி வரட்டும். நம்ம அதுக்குமே முட்டைக்கு ரெடி பண்ணிடலாம். இந்த மசாலாவை போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா கையாலே நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு முட்டை நல்லா நைஸாக நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு, முட்டை நான் ஒரு 6 வச்சுருக்கேன். 6 முட்டைக்கு இந்த மசாலா போதும். நான் முட்டை ஒரு 6. இது குழம்பு கொதிச்சிட்ருக்கு. அதுக்குமே நம்ம முட்டை நல்லா அடித்து நல்லா வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அதில் ஊற்றி அதையும் நல்லா அடித்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ தோசைகளில் நம்ம முட்டையை இது மாதிரி கரண்டியாலே ஊற்றிக்கிங்க மொண்டு. இது மாதிரி நான் முட்டை ரெடி பண்ணிக்கிட்டேன். இது மாதிரி எனக்கு ஒரு 3 ஆம்லேட் வந்துச்சு. இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம 4ஆக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு நம்ம அந்த தேங்காய் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை அப்படியே கையாலே சும்மா வடிகட்டி அப்படியே நான் ஊற்றிக்கிட்டேன். அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையுமே நான் போடலை, அது மாதிரி வடிகட்டி ஊற்றிக்கிட்டு இந்த கட் பண்ணி வச்ச முட்டையை அது மேலே அப்படியே வச்சுட்டேன். இதில் உப்பு காரம் எல்லாமே ஏறிடும். இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். வச்சாலே இதில் காரம், புளிப்பு, உப்பு எல்லாமே ஏறிடும். இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். இது அம்மாலாம் இப்படி தான் வைப்பாங்க. இதில் வெறும் ஆம்லேட்டாகவும் நம்ம போட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம்.